இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எண்ணிலடங்கா பெருமைகளை கொண்டது திருக்கோவிலூர் திரு விக்ரம சுவாமி என்னும் உலகளந்த பெருமாள் திருக்கோவிலின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். ஆலயத்தின் நாயகனாக விளங்கும் திரு விக்ரம சுவாமிகளின் பிரம்மாண்ட திருக்கோலம் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் வியப்பூட்டுகின்றது. இவரே உலகளந்த பெருமாள் என அழைக்கப்படுகின்றார். வலது காலை உயிரை தூக்கி இடது திருவடியில் நின்று புன்னகையுடன் சேவை சாதிக்கின்றார். வலது கையில் சங்கு, இடது கையில் சக்கரம் ஏந்தி ஞானத்தை அருள்கிறார். பொதுவாக வலது கரத்தில் சக்கரம், இடது கரத்தில் சங்கு இருப்பது வழக்கம். ஓர் அடியால் வானத்தை அளந்தும் மற்றொரு அடியால் பாதாள உலகத்தை அளந்தும் மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என மகாபலியை கேட்கும் விதமாக வலது கையை வைத்துள்ளார். மேலே உள்ள திருவடியை பிரம்மா ஆராதனை செய்ய, கீழே உள்ள திருவடியை லட்சுமி, பிரகலாதன், மகாபலி, நமச்சு மகாராஜா ஆகியோர் பூஜை செய்கின்றனர். சுக்ராச்சாரியார், மிருகண்டு மகிரிஷி, அவரது பத்தினி முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், கருடன் ஆகியோர் கருவறையின் வலது பக்கமும் இடப்பக்கமும் காட்சி தருகின்றனர். மூலவரின் திருமேனி 21 அடி உயரம் கொண்ட பழமையான தேவ தாருவல், அதாவது மரத்தால் ஆனதாகும். இவருக்கு உலக அளந்த பெருமாள், ஆயனார், இடைக்கடி ஆயார் என பல்வேறு திருநாமங்கள் உண்டு. எம்பெருமான் பச்சிலை மூலிகைகளை கொண்டு வண்ணம் பூசப்பட்டு பேர் அழகனாக வீற்றிருக்கிறார். திருவிக்கிரம சுவாமியின் வலதுபுறம் தாயார் பூங்கோவல் நாச்சியார் சன்னதி அமைந்துள்ளது. இது கருவறை, அந்தராலம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சோபன மண்டபம், திருக்கல்யாண மண்டபம் ஆகியவை கொண்டு எழிலோடு தனி கோவிலாக அமைந்துள்ளது. மூலவர் பூங்கோவல் நாச்சியார் என்றும் உற்சவர் புஷ்பவல்லி தாயார் என்றும் அழைக்கப்படுகின்றார். திரு விக்ரம சுவாமியை பிரம்மா, இந்திரன், மகாபலி, மிருகண்டு, குசி, காசியப்பர் மற்றும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்கள் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். கோவில் நடை திறப்பு காலை 5:30 மணி முதல் 6:45 மணி வரையும், 8:30 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5:45 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரை சுவாமி தரிசனம் செய்யலாம். விழா காலங்களில் இது மாறுபடும். அமைவிடம்: விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்றின் தெற்கு கரையில் திருக்கோவலூர் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து தென்மேற்கே 200 கிலோமீட்டரும், விழுப்புரத்திற்கு மேற்கே 40 கிலோமீட்டரும், திருவண்ணாமலையின் தென்கிழக்கே 40 கிலோமீட்டரும், திருவெண்ணை நல்லூருக்கு மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் இருக்கின்றது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.